இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குடமிளகா கிரேவி தான். எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு குடமிளகா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக ஒரு வதக்கி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை எந்த அளவு பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை சாப்பரில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒன்று போதும். இந்த கிரேவிக்கு அதிகம் புளிப்பு தேவைப்படாது. புளிப்பு சேர்த்தணும் அப்படின்னா அந்தளவு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 பாதாம் 5 முந்திரி பருப்பை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா க்ரீம் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அப்போ தான் எந்த அளவு வலுவலுன்னு அரைக்க முடியுமோ அந்தளவு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தையும் குடமிளகாயும் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீமை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு தேவையான நல்லா உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா க்ரீமியாக சூப்பரான குடமிளகா கிரேவி ரெடி. சப்பாத்தி கூடலாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். கட்டாயம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.